இந்த லெந்து நாட்களிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லெந்து நாட்களினுடைய 2ஆம் நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் ஏந்து நைட்டு படுக்கும் போதே காலையில் ஏந்து நம்ம காலையில் அதிகாலையில் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது எழுந்த உடனே அது பண்ண முடியாது போகுது. அது அநேக வேலைகள் இருக்கிறபடினால அது நம்மளால பண்ண முடியல. ஆனால் வேற வேற சிந்தனைகள் போகுது. இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று சொல்லி வேற வேற சிந்தனைகள் போகிறபடினால ஒரு இரவுல எடுத்து காலையில நம்ம எடுத்த தீர்மானத்துல உறுதியா இல்லாத இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எப்போதுமே டிஃப்ரெண்டா வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. அது யோசித்து கொண்டே இருக்கிறது. என்ன சிந்தனைகள் யோசிக்கிறதுனா, ஜெபிக்கிறதை தவிர மற்ற எல்லா காரியங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிந்தனை யோசித்து அதன்படி செய்கிறது. ஏனென்று சொன்னால் அதற்கு இந்த மாம்சம் ஒத்துழைக்குது. அப்போ மாம்சத்துக்குரியவர்களை தான் நம்ம சிந்திக்கிறோம். உணவு செய்யணும்னு சிந்திக்கிறோம், மத்தியான உணவுக்காக சிந்திக்கிறோம், உடைகளுக்காக சிந்திக்கிறோம், ஒரு துணி வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம். சாதாரண இதெல்லாம் நடைமுறை காரியங்கள். அப்போ இதுல எல்லாவற்றும் நம்ம சிந்தனை போகிறது. இதெல்லாம் வேஸ்டான காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படினா எந்த ஆவி? பரிசுத்த ஆவியின்படி, அவருடைய சொல்லியபடி செய்கிறவர்கள் எல்லாமே ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்களாம். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு 120 பேர் இருக்கிற போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கும் போது அவர்கள் எல்லாம் அவர் கொடுத்த வரத்தின்படி அவர்கள் எல்லாம் பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாம்சத்தின்படியே நம்ம நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடப்போம். தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவரும் உதவி செய்வார். ஆகவே ஆவியின்படி நடப்போம். மாம்சத்து சிந்தனை ஒழித்து விட்டு ஆவியின்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.